கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு நெகேமியாவின் ஜெபம். நெகேமியா எப்படி வேதத்தில் ஜெபிச்சாரு அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமான வசனம் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அவர் ஜெபிக்கும்போது முதல்ல உபவாசிக்கிறாரு, அழுகுறாரு, துக்கிக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்ணுறாரு, மன்றாடுகிறாரு. நெகேமியா எப்படி ஜெபிச்சாரு, உடனே அடுத்த வசனம் பண்ணுறாரு, தேவனை நோக்கி அவர் எப்படி அழைக்கிறாரு, தேவனை எப்படி அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. கர்த்தரை நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னால் அவர் எப்படியாப்பட்டவர், உடன்படிக்கை செய்கிறவர், கிருபை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு நீ இரக்கம் செய்கிற தெய்வம், நீர் மகத்துவமான பயங்கரமான தெய்வம் அப்படின்னு அவர் நாமத்தை எக்ஸ்ட்ராட் பண்ணி, அவர் நாமத்தை உயர்த்தி, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. எதுக்காக அவர் ஜெபிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 3ஆவது வசனம் இருக்குது. அவர்கள் சிறை இருப்பிலிருந்து மீந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையை அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டும் கிடக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டபோது தான் நெகேமியா ரொம்ப அழுது ஜெபிக்கிறாரு. ஐயோ, எருசலேமில் அலங்கங்கள் இடிப்பட்டுச்சு, எருசலேமில் வாசல்கள்லாம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. தேவ சபையில் ஒரு பாதிப்புனா ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த அளவுக்கு நம்ம வீட்டை காட்டிலும் தேவனுடைய சபை முக்கியமானது என்ற உணர்வு நமக்குள்ளே வரணும். இங்கே நெகேமியாவுக்கு அந்த உணர்வு தான் வந்துச்சு. எருசலேமினோட அலங்கங்கள் இடிப்பட்டுச்சு, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்குது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது, எந்த வார்த்தைகளை கேட்டபோது, எருசலேமில் அலங்கம் இடிப்பட்டுச்சு, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவரை உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து பரலோக தேவனை நோக்கி அழுகிறாரு. அப்படி அவர் பரலோக தேவனை அழுது அவரோட குணாதிசயங்களை சொல்கிறாரு. ஆண்டவரே, நீர் எவ்வளவு அன்பு கொண்ட தெய்வம் ஐயா, எங்கள் மேலே அன்பு கொண்டவர், எங்களுக்கு உடன்படிக்கையை காக்கிறவர், எங்களுக்கு கிருபையை காக்கிற தெய்வம், நீர் மகத்துவமுள்ள தெய்வமாச்சு ஆண்டவரே, நீங்கள் இந்த மாதிரி அற்புதங்களை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரு. அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் நம்ம ஜெபிக்க போகிறதுக்கு முன்னால் பாவ அறிக்கையிடணும். ஒரு நிறைய காரியங்களுக்காக நம்ம கர்த்தரை ஜெபிக்கிறோம், விடுதல் பண்ணுறோம், மன்றாடுறோம், விண்ணப்பம் பண்ணுறோம், எல்லாம் கேட்குறோம். சரி, ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கு தடைப்படுறது எதுனா நம்மளுக்கு முன்பாக இருக்கிற பாவங்கள். பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் பெரிய தடுப்பு சோறாக இருக்குது. அப்போ அந்த தடுப்பு சோறாகிய பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு பாவத்திலேருந்து மனம் திரும்பி பாவத்திலேருந்து நம்ம வெளியே வந்து நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அவரு ஜெபிக்கிறாரு. அதே தான் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாருமோ பாவம் செய்தோம். அந்த ஒரே வசனத்தில் சொல்கிறாரு, இரவும் பகலும் மன்றாடாரு. ஜபத்தில் பாவ அறிக்கை செய்யறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் இரவும் பகலும் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுறேன். இஸ்ரவேல் புத்திரர் நாங்கள் எல்லாம் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக கெட்டவர்களாக தான் நடந்தோம், நீங்கள் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளை கை கொள்ளாமல் போனோம், கட்டளைகளை நியாயங்களை நாங்கள் கை கொள்ளலை. அப்போ நம்ம தேவனுக்கிட்ட போகும்போது நம்ம என்ன செஞ்சோம், நான் ஒன்றுமே செய்யலை, நான் ஒரு பரிசுத்தவான், நான் உண்மை உள்ளவன், நான் பொய்யே பேசலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். அவருக்கு முன்னால் நம்ம எந்த வித பொய் பித்தலாட்டம் ஏமாற்றக்கூடாது. என்ன செஞ்சோமோ செஞ்சதை உள்ளபடி சொல்லணும். 3 இடத்துல பொய் சொல்லக்கூடாது. டாக்டர்கிட்ட பொய் சொன்னோன்னா வேறு மருந்து கொடுத்துருவாரு, சீக்கிரமாக போய் சேருவோம். வக்கீல்கிட்ட பொய் சொல்லிட்டோன்னா வர வேண்டிய தீர்ப்பு கூட தப்பாக அப்புறம் போய் உட்கார வேண்டியது தான். அதே போல் கர்த்தர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லுவோம், வாழ்க்கையே 0, ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நான் இப்படி தான் ஆண்டவரே, என்னால் இதை செய்ய முடியல, என்னால் இதை செய்ய முடியுது, என்னால் இதை மாற்றிக்க முடியுது, என்னால் இதை மாற்றிக்க முடியல அப்படின்னு நானாக போய் நின்னா போதும். கர்த்தர் மேலே இரக்கமுள்ள தெய்வம். அங்கே சொல்கிறாரு நெகேமியா, நான் இரவும் பகலும் மன்றாடுறேன்,
இஸ்ரவேல் புத்திரர்களாக நாங்கள் எல்லாம் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டோம் ஆண்டவரே. என் தகப்பன் வீட்டார நானும் பாவம் செஞ்சுட்டோம். நாங்கள் உமக்கு மேலே கெட்டவங்களும் நடந்துட்டோம் ஆண்டவரே. நான் ரொம்ப நல்லவன்னு சொல்ல நான் கெட்டவங்களும் நடந்துட்டோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளை கூட நாங்கள் என்ன பண்ணல, கை கொள்ளலை. கட்டளைகளை நியாயங்களாக நாங்கள் கை கொள்ளலை. நாங்கள் மீறி என்ன பண்ணுறோம், நடந்துட்டோம். ஜாதிகள் கூட சிதறிக்கப்பட்டுட்டோம். உங்கள் எச்சரிப்பை நாங்கள் எண்ணாமல் போயிட்டோம். கர்த்தர் எச்சரிக்கிறாரு. அந்த எச்சரிப்பை நாங்கள் என்ன பண்ணோம், எண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னு அவர் வந்து பாவ அறிக்கையை என்ன பண்ணுறாரு, தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறாரு. நம்ம கூட ஜெபத்துக்கு முன்னால் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு உட்காந்த உடனே முதல்ல கர்த்தர் கையில் நம்முடைய பாவங்கள் அறிக்கை செஞ்சிடணும். ஏசப்பா, நான் தெரிஞ்சு செஞ்சனும், தெரியாமல் செஞ்சனும், அறிந்து செஞ்சனும், அறியாமல் செஞ்சனும், என்னோட பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. அந்த பாவ அறிக்கை வந்து ஜெபத்தில் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்க தொடங்குறாரு. ஆண்டவரே, உங்கள் செவிகள் இந்த விண்ணப்பத்திற்கு கவனித்திருப்பதாக, உடைய கண்கள் திறந்திருப்பதாக. தேவரீர் மூசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளுவீராக. உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக. ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும். அப்போ பாவ அறிக்கை செஞ்சதுக்கப்புறம் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜெபத்தை நெகேமியா எடுக்கிறாரு. முதல்ல நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு கர்த்தர் தம்முடைய செவிகளை காதை முடிக்கக்கூடாது. ஐயோ இவன் வந்துட்டான், என்ன சொல்ல போகிறானோ தெரியலையே அப்படின்னு அவர் காதை முடிக்கக்கூடாது. நம்முடைய செவிகள் இந்த விண்ணப்பத்திற்கு கவனித்திருப்பதாக. நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் காது கொடுத்து கேட்கணும்னா நம்ம தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணக்கூடாது. வீண் பேச்சு அலப்பக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபத்தை பண்ணக்கூடாது. மாம்சத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது. சுய புத்தியில் நம்ம ஜெபிக்கக்கூடாது. உலக காரியங்களுக்காக அழிந்து போகிற பொருள்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் தேவ ராஜ்யத்தையும் தேவ நாமத்தையும் மகிமைப்படுத்துறதா இருக்கணும். தேவ சித்தத்தை செய்கிறதா நம்முடைய ஜெபங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் அவருடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பத்தை கவனித்திருக்கும். அவருடைய கண்கள் திறந்திருக்கும். நம்ம என்ன மாதிரி ஜெபிக்கிறோன்றத அவர் நிச்சயமாக பார்க்குறாரு. அவருடைய கண்கள் நம்ம நோக்கி இருக்குது. தேவரீர் மூசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளும். அப்புறம் உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக. நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு கைகூடி வர பண்ணணும். கைகூடி வர பண்ணால் தான் நம்மளால் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும். இல்லை நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, செஞ்சு முடிக்கவே முடியாது. அவர் சொல்கிறார், இந்த காரியத்தை இன்றைக்கு உமது அடியானுக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. கன்னிக்கும் நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் கைகூடி வர பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து பாவ அறிக்கை செஞ்சு ஜெபிக்கணும். தேவோட குணாதிசயங்களை சொல்லி ஜெபிக்கணும். தேவத்தை ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை சரியாக விதத்தில் என்ன பண்ண விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். அதனால தான் ராஜாவுக்கு நெகேமியாவுக்கு ராஜாவோட கண்களில் கிருபை கிடச்சிது, தயவு கிடச்சிது. ராஜா சொல்கிறாரு, நீ ஏன்ப்பா துக்கமுகமாக இருக்கிற, உனக்கு வியாதி இல்லையே, உன் மனதின் துக்கமே தவிர வேறு ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு நான் செய்கிறேன் உடனே அவர் சொல்கிறார், நான் இப்படி போகணுன்னு. அப்போ ராஜாவும் ராஜஸ்திரியும் அவருக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. அவர் போய் தேவனுடைய அலங்கத்தை கட்டுறாரு. தேவனுடைய என்ன சொல்றது, எருசலேமில் வாசல்களை சரி பண்ணுறாரு. அப்புறம் அந்த சமயத்தில் எவ்வளவோ போராட்டம் வந்து சன்பலாத்து வந்தாங்க, துதி எல்லாரும் வந்து அவருக்கு விரோதமாக எழும்புனாங்க. ஒரு அலங்கம் கட்டுறாரு, நிறைய ஒன்றா இடிச்சு போய்ட்டோன்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க. என்ன யார் சொன்னாலும் அவர் சொல்கிறாரு ஒரு வார்த்தை, நான் பெரிய வேலையை செய்கிறேன். தேவனுடைய அலங்கத்தை கட்டுவதும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதும் நம்ம செய்கிற பெரிய வேலை. அவங்க கூப்பிட்றாங்க, வா ராஜா கிட்ட பேசணும், எங்கே பேசணும் வான்றாங்கன்னு சொல்ல, நான் வரமாட்டேன், நான் செய்யறது பெரிய வேலை, நான் வரக்கூடாது, நான் வரமாட்டேன், நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தேவனுடைய அலங்கத்தையும் ஆலயத்தையும் மதில்களையும் வாசல்களையும் பழுது பார்த்து கட்டி எழுப்பினார். அது அவர் செஞ்ச பெரிய காரியமே அதுதான். அப்போ தான் கர்த்தர் மகத்துவமுள்ள தெய்வமாக மகிமையான தெய்வமாக அவர் வந்து எழுந்துடலாரு. ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாங்க, கர்த்தரை துதிச்சாங்க. இன்றைக்கும் நம்ம நெகேமியாவை போல தேவனுக்காக எழும்பி நின்று தேவ ராஜ்யத்தை கட்டணும், அவரோட அலங்கத்தை கட்டணும், அப்புறமா வந்து தேவனுடைய வாசல்களை சரி பண்ணணும். கடைசியாக சொன்னது, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். இன்றைக்கி கூட நம்ம தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது, தேவனுடைய சபையை கட்டும்போது, தேவனுடைய ஊழியத்தை கட்டும்போது கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாக நம்ம நினைத்தருளுவார்.